நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஜோஷுவா டிவி நேயர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. புதிய வருடத்துக்குள் பிரவேசித்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி நம்முடைய இருதயங்களை வாழ்ந்து சுகித்திருக்க செய்வாராக. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாய் ஒரு நிமிடம் கண்களை மூடி அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய பரிசுத்த வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. நீர் என்னோடும் எங்களோடும் பேசும். அடியாளை மறைத்து நீ வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேச முடியாது கொடுத்தோடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லன்னு சொல்கிறார். ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நம்ம இந்த புதிய வருடம் முழுவதிலும் அவருடைய நினைவின்படி அவருடைய வழிகளின்படி நம்ம செல்லும்போது அது ரொம்ப ஆசீர்வாதமானதாகவும் ஆச்சரியமானதாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதே மாதிரி உங்களுடைய நினைவை பார்க்கிலும் உங்களுடைய வழிகளை காட்டிலும் என்னுடைய நினைவும் என்னுடைய வழிகளும் உயர்ந்திருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த உயர்ந்த நினைவுகளின்படி உயர்ந்த வழிகளின்படி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைத்து கொள்ளணும். அதுக்கு நேராக நம்ம திரும்பணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா, ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒரு முடிவு, ஏதோ ஒரு காரியத்தில் தேவன் ஒரு அற்புதம் செய்யணும், ஒரு வழி எனக்கு காட்டணும், எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், இந்த வாக்கின்படி அவர் செயல்படணும், அதில் எனக்கு ஒரு நன்மையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் நடக்கணும், இந்த வழியில் போகணும், இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த நினைவு அதற்கேண்டு நீங்கள் வைத்திருக்கிற வழி அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அது என் நினைவு கிடையாது, அது என் நினைவு அல்ல. இந்த வார்த்தையை திட்டமாய் தேவன் இப்படி சொன்னார். அதனால தான் நான் உங்களோட சொல்கிறேன், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற அந்த நினைவும் நீங்கள் செல்லும்படி யோசிக்கிற அந்த வழியும் தேவனுடைய நினைவும் அல்ல, தேவனுடைய வழியும் அல்ல. அதை காட்டிலும் மேலான உயர்ந்த வழியினுடைய கர்த்தர் நம்மை நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆதலால் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய நினைவையும் நம்முடைய வழிகளையும் விட்டு விட்டு தேவனுக்கு நேராக திரும்பணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்து ஒரு முடிவுக்காக நீங்கள் நிற்கிறீங்கல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை மாறணும், ஏதோ ஒரு தொல்லை உங்களை விட்டு தீரணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று ஆண்டவர் உங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்களே, அந்த முடிவை கொடுப்பதற்காக உங்கள் பேரில் கர்த்தர் நினைவாயிருக்கிறேன்னு சொல்லுகிறார். அந்த நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த நினைவு தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. ஒருவேளை அது நம்ம நினைக்கிறபடி இல்லாமல் இருக்கலாம், நம்ம போகிற வழியின்படி இது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த முடிவு உனக்கு சமாதானமாக இருக்கும். அது தேவன் கொடுக்குற அது உனக்கு ஆச்சரியமானதாய் நன்மையானதாய் இருக்கும்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய நினைவுகளை விட்டு நம்முடைய வழிகளை விட்டு நாம் திரும்பி தேவனுடைய நினைவும் தேவனுடைய வழியும் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்போ இதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்திங்கன்னா அன்று எகிப்து என்கிற பயங்கரமான ஒரு அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அவருடைய தாசனாகிய மோசையை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்து பலத்த அடையாளங்களை செய்து ஆண்டவர் அவங்களை விடுவிச்சு எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்தார்.
இல்லையா? பெரிய அதாவது எகிப்தி மக்களை கொள்ளையடித்து பொன்னுடைமை வெள்ளிடைமையோடு அவங்க வெளியே வர்றாங்க. ஆண்டவர் அவங்களை அழைக்கும் போது என்ன சொன்னார்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். 7 வகையான ஜாதி மக்களை துரத்தி அந்த தேசத்தை உங்களுக்கு தருவேன்னு சொன்னார். ஒருவேளை அந்த தேசத்தை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் அவங்களை அழைச்சிட்டு வரும்போது அவங்க நினச்சிருப்பாங்க, சீக்கிரத்தில் அந்த தேசத்துக்குலாம் நம்ம போயிடுவோம். பல கனவு அவங்களுக்கு இருந்திருக்கும், பல எண்ணங்கள் இருந்திருக்கும். ஆனால் அவங்க அந்த தேசத்தை சுதந்திரிக்க 40 வருட காலமானது. 40 வருட காலத்தில் கர்த்தர் அவங்களை நிறைய பாதையினுடைய நடத்தினார். நிறைய காரியங்கள் நிறைய விதத்தில் அவங்களை உருவாக்கினார். அவங்களை பரிசுத்தப்படுத்தினார். பரிசுத்த பிரமாணங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவங்க என்னுடைய பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜாதி என்று சொல்லுகிற அளவிற்கு அவங்களை வேறு பிரித்து அவருடைய பிரமாணத்தின்படி ஆண்டவர் நடத்தினார். நடத்தி தான் யுத்தத்திற்கு அவங்கள பழக்க வைத்தார். நடத்தி தான் அவர்களை அந்த கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தார். அப்போ அவங்களுடைய நினைவு ஒரு விதமாக இருந்திருக்கணும். அவங்க நினச்ச வேறு வழி, நம்ம எப்படிலாம் போவோம், வேறு விதமான வழி கூட அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ அவங்களை நடத்தினது ரொம்ப வித்தியாசமானதாய், அதே நேரத்தில் உயர்ந்ததாக இருந்தது. ஹல்லேலூயா! அந்த தேசத்தை சுதந்திரிக்கும் தகுதியோடு அவங்க தேசத்தை சுதந்திரிச்சாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் ஒன்று நினைப்போம், ஆனால் கர்த்தரோ அவருடைய நினைவின்படி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் அந்த மக்களோட வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த பாரான்னு ஒரு வனாந்தரத்தில் அவங்க தங்கியிருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து மோசே 12 பேரை இஸ்ரவேல் ஜனங்களில் தேர்ந்தெடுத்து அவங்க போக போகிற அந்த தேசத்தை சுற்றி பார்த்து வரும்படி அனுப்பினார். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேச மக்கள் எப்படிப்பட்டவங்க, அங்கே இருக்கிற பட்டணம் எப்படி இருக்குது, கிராமம் எப்படி இருக்குது, செழிப்பெல்லாம் எப்படி இருக்குது, அது நல்லா ஈஸியாக நம்ம சுதந்திரிக்கிற மாதிரி இருக்கா, எப்படி என்னன்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு வர சொன்னார். 40 நாள் ஆச்சு அவங்க போய் சுற்றிட்டு வர்றதுக்கு. அங்கே இருக்கிற பழங்கள் கனிகளெல்லாம் அவங்க எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அதில் 2 பேர் யோசுவாவும் காலேபும் தான் சொன்னாங்க, நம்ம உடனே போய் அதை சுதந்திரிச்சிடலாம், நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மீதி 10 பேர் இல்லை, அது ரொம்ப அரணிப்பான கோட்டையாக இருக்குது, அங்கே இருக்கிறவங்களாம் ராட்சதர்கள் மாதிரி இருக்காங்க, நம்மளால் போய் அதை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி ஜனங்களுக்குள் துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க. ஜனங்களை கலங்க பண்ணாங்க. ஜனங்கள் உடனே அந்த 2 பேர் சொல்கிறத நம்பலை, 10 பேர் சொன்னதை நம்பி ராமுழுதான் அழுகுறாங்க. வாங்க நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி எகிப்துக்கு போவோம் அப்படின்னு திரும்புகிறாங்க. அவங்க நினைவெல்லாம் வித்தியாசமாய் மாறுகிறது. கர்த்தர் அவங்கள குறித்து வச்ச நினைவு ரொம்ப உயர்ந்த நினைவு. ஆனால் இவங்க எல்லோரும் கலகம் பண்ணுறாங்க. அவங்களா ஒன்றை நினச்சிக்கிட்டு அவங்களா ஒன்று இது பண்ணி கலகம் பண்ணுறாங்க. கர்த்தருடைய வழிக்கு எதிராக அவங்க திரும்புகிறாங்க. அப்போ தேவனுடைய கோபம் அவங்க மேலே வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்காமல் என்னை பரீட்சை எத்தனையோ அற்புதங்களை நான் செஞ்சும் கூட என்னை பரீட்சை பார்க்குற இந்த ஜனங்களில் ஒருத்தர் கூட எங்கே போக முடியாது. அந்த 2 பேரை தவிர மீது யாருமே அந்த கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாது, அவங்க பிள்ளைங்க தான் போவாங்க அப்படின்னு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார். சொன்ன உடனே ஜனங்களுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. அப்போ துக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்கப்பான்னு சொன்னால் கட்டாயம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? துன்மார்க்கன் தன் வழியை விட்டு தன் நினைவை விட்டு திரும்பு கர்த்தரிடத்தில். அப்போ அவர் மனது உருகி அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்பெருத்தவராய் மனதுருகி மன்னிப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு அப்படி சொல்லி கேட்கல. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சோம், நாங்கள் கட்டாயம் அந்த தேசத்துக்கு நாங்கள் போய் சுதந்திரிப்போம், நாங்கள் மலை மேலே ஏறிய தீருவோம், நாங்கள்லாம் அந்த வனாந்திரத்தில் இருக்க மாட்டோம்னு சொல்லி துணிகரமாய் தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை செய்ய அவங்க துணிஞ்சு மேலே போகிறாங்க. மலை மேலே சத்துருக்களால் துரத்தி அடிக்கப்பட்டு திரும்பி வந்தாங்க. அப்போ கர்த்தருடைய நினைவுகளுக்கும் கர்த்தருடைய வழிகளுக்கு எதிராக நாம் கலகம் பண்ணுறவங்களா ஒரு நாள் இருக்கக்கூடாது. நம்ம ஒருவேளை அவங்க ஆண்டரை விசுவாசிக்காதனால தான் கர்த்தர் அதை சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் அதற்கும் அவங்க அடங்காமல் துணிகரமாய் தேவனுக்கு எதிராக செயல்பட்டாங்க. அதனால் பாருங்கள், நிறைய பேர் செத்து மடிஞ்சாங்க. அந்த 40 வருஷத்துக்கு பின்பதாக அவங்க பிள்ளைகள் தான் எழும்பி போய் தேசத்தை சுதந்திரித்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் நானும் கர்த்தருடைய நினைவுகளுக்கு மாறாக, கர்த்தருடைய வழிகளுக்கு மாறாக, நம்முடைய நினைவின்படி நம்முடைய வழியின்படி எந்த காரியத்தையும் செய்ய நம்ம துணிச்சல் கொள்ளக்கூடாது. அப்படி துணிச்சல் கொள்வோம் என்றால் அதனுடைய நஷ்டத்தை, அதனுடைய விளைவை நம்ம கட்டாயம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், என் நினைவு உன் நினைவு அல்ல, உன் வழி என் வழி அல்ல. இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்மை நோக்கி சொல்லிவிட்டாலே
நம்ம ஏதோ ஒரு இடத்துல தவறி கொண்டிருக்கிறோம் தான் அர்த்தம். அதை சரி பார்த்து ஆண்டவருக்கு நேராக நம்ம திரும்பிடணும். அடுத்து நம்முடைய நினைவுகள் நாம் திரும்ப வேண்டிய காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ஓமையை குறித்து சொல்கிறார். 16ஆம் வசனத்துலேருந்து, ஐஸ்வர்யமுள்ள ஒருத்தனுடைய நிலம் நல்லா விளைஞ்சிச்சு, அவனுக்கு நல்ல ஆசீர்வாதம். இப்போ பார்த்தீங்க, நல்லா விளைஞ்சிருச்சு. இப்போ தானியத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை. உடனே அவன் என்ன நினச்சான், இதை என்ன செய்யலாம், களஞ்சியத்தெல்லாம் இடித்து கட்டி பெரிதாக்கி எல்லாத்தையும் அது கொண்டு எல்லா பொருளையும் தானியத்தையும் அதில் போய் நான் சேர்த்து வச்சு, அவன் தனக்குத்தானே சொல்கிறான், ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷத்துக்கு அநேகம் பொருள் சேர்த்து வச்சிருக்கு, நல்லா இளைப்பாரி புசித்து குடித்து நீ பூரிப்பாயிருன்னு சொல்லி தான் ஆத்மாவோடே சொல்லுவேன்னு சொல்லி தனக்குள்ளேயே அவன் சிந்திச்சுக்கிட்டு இருந்தானான். தனக்குள்ளே அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தான், நல்லா விளைஞ்சிருச்சு, இனிமேல் இதை என்ன செய்யணும், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பல வருஷத்துக்கு நல்லா புசிச்சு குடித்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு தானே அவன் நினைத்து கொண்டிருந்தான். அப்போ ஆண்டவர் அவன் நினைவை பார்த்து அவனை கடிந்து கொண்டார். என்ன சொன்னார், மதிகேடனே, உன் ஆத்மா இன்னைக்கு ராத்திரி உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டுரும். அப்போ நீ இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கல, அதெல்லாம் யாருடையதாகும் என்று சொன்னார். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுறாரு, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதங்களையும் எனக்காகன்னு சொல்லி நமக்காகவே நம்ம சேர்த்து வைக்கிறவங்களா, சுயநலமான எண்ணத்தோடு நினைவுகளோடு அப்படிப்பட்ட வழிகளோடு நம்ம வாழக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட நினைவுகளும் அப்படிப்பட்ட வழிகளும் உங்களுக்கு இருக்கும் என்றால் அதை விட்டு நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாமும் நமக்கு கர்த்தர் கொடுத்த குடும்பம், பிள்ளைகள், நமக்கு தேவன் கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் தேவனுடைய கரத்துலேருந்து நமக்கு வருது. எல்லாமே கர்த்தருடைய கரத்துலேருந்து தான் வருது. அப்போ கர்த்தருடைய கரத்துலேருந்து வருகிற காரியத்தை தேவனுக்கென்றே நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அதுதான் அவருடைய நினைவு, அதுதான் அவருடைய வழி. ஆண்டவரே, என்னையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன், என் பிள்ளைகளை, என் குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன், நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம்ப்பா, நீங்கள் அதை ஆசீர்வதிங்க, உங்கள் நாமத்துக்கு மகிமையாக, உங்கள் ராஜ்யத்துக்கு, உங்களுக்கு அதை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டோடைய நினைவுக்கு நேராக நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும்போது அதை நமக்கும் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றி தருவார். அதை அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருக்கும் நிறைய விதத்தில் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் தேவன் பயன்படுத்துவார். அப்போ ஆண்டவர் சொல்றார், சுயநலமான எண்ணத்தோடு எனக்காக என் குடும்பத்துக்காக என் பிள்ளைகளுக்காகனே எல்லா காரியத்தையும் நீங்கள் சேர்த்து வைக்கிறவங்களாகவும் நீங்கள் சம்பாதிக்கிறவங்களாகவும் அப்படிப்பட்ட நினைவுள்ளவர்களாகவே நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் இன்றைக்கு அதை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே, என்னை, என் குடும்பத்தை, எனக்கு நீ கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன்ப்பா, நீர் எனக்கு கொடுத்ததை உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன், நீர் அதை உம்முடைய ராஜ்யத்துக்கென்று பயன்படுத்தும், என் பிள்ளைகளை உம்முடைய நாமத்துக்கென்று பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், எங்களை அப்படி நீர் ஆசீர்வதியும், நீர் எப்படிப்பட்ட வழிகளில் எங்களை நடத்தும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் பயன்படும், அவருடைய ராஜ்யத்துக்கும் பயன்படும். அப்பொழுது நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்திலே சேர்த்து வைக்கப்படும். இப்படிப்பட்ட வழிகள் உள்ளவர்களாய் நம்ம மாறணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார் பாருங்கள், வாசிப்பேன். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆகையால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அடுத்து இந்த இடத்துல நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நாளைக்கு இன்னும் செய்வேன், அடுத்த வருஷம் இன்னும் செய்வேன், இப்படி வியாபாரம் பண்ணுவேன், இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுவேன், நான் வெளிநாட்டுக்கு போவேன், இப்படிலாம் செய்வேன், என் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பேன், என் பிள்ளைகளை இப்படி படிக்க வச்சு இப்படிப்பட்ட சம்பாத்தியத்துக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன் என்று சொல்லி நாமவே எல்லாத்தையும் பிளான் பண்ணி எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி அதை போய் ஆண்டோடைய அதை போய் ஆண்டோட்ட போய் சொல்லுவோம். ஆண்டவரே, இப்படிலாம் நினச்சிருக்கேன், இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருங்க, இதை எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டோட்ட கேட்போம். அப்போ அவர் சொல்கிறாரு, நாம் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வாழக்கூடாது.
நாளைக்கு நடக்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது. நம்முடைய ஜீவன் ஒரு புகையை போன்றது தான். ஒரு புகை தோன்றுது அப்படின்னா அந்த புகை கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் உன்னுடைய ஜீவன் நாளைக்கு இருக்குமா என்னன்னு தெரியாது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய எல்லா காரியத்தையும், உங்களுடைய எல்லா திட்டங்களையும், உங்கள் வாழ்க்கையின் சகல முறைகளையும் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சாலும் அதை ஆண்டு சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்னாலும் அதை ஆண்டு சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் எதை உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் தொழிலில் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஊழியத்தில் கூட நான் நாளைக்கு இதை செய்யணும் அதை செய்யணும், இந்த வருஷம் புது வருஷம் வரப்போகுது, இன்னெல்லாம் நான் செஞ்சிடணும் அப்படின்னு நீங்களாக உட்காந்து பிளான் போடாதீங்க. ஆண்டு சொல்கிறார், எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள்னு ஆண்டு சொல்கிறார். அப்போ ஆண்டருக்கு சித்தமானால் இதை நாங்கள் செய்வோன்னு பேசுங்க. நீங்களாக ஒரு பிளான் பண்ணி பேசுகிறத அப்புறம் செயல்பட வைத்து அதில் நிறைய சிக்கல்களில் மாட்டி நம்ம துன்பத்தை நமக்கு நாமே வருவித்துக் கொள்கிறோம். ஆனால் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன்ப்பா, ஆனால் அதை உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் சித்தத்தை மாத்திரம் அவர் வாய்க்க செய்வார். அவர் சித்தத்தை செய்யும் போது அதில் ஒரு பெரிய ஒரு சமாதானம் இருக்கும், அதில் ஒரு நிம்மதி இருக்கும், அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். தேவையில்லாத கலக்கங்களும் தேவையில்லாத துன்பங்களும் துக்கங்களும் அவர் சித்தத்தில் வரவே செய்யாது. உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், இன்னும் உங்களுடைய ஊழியம், உங்களுடைய தொழில், உங்களுடைய சகல காரியங்கள், வேலை, எல்லாவற்றிலும் நம்முடைய அன்றாட சகல வாழ்க்கையின் காரியங்களையும் ஆணுடைய சித்தத்துக்கு என்று ஒப்பு கொடுங்க. இதைத்தான் இயேசு சொன்னார், கர்த்தாவே கர்த்தாவேன்னு என்னை நோக்கி சொல்கிறவன் என்கிட்ட என் ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என் ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு சொல்கிறார். அப்போ கர்த்தாவே நான் எல்லாத்தையும் ஆண்டுகிட்ட சொல்லி தான் செஞ்சேன், அவர்கிட்ட ஜோம் பண்ணி தான் செஞ்சேன், அவர்கிட்ட தான் ஜோம் பண்ணேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை, இவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சு, ஆண்டவர் உங்களை செய்ய சொன்னாரா அப்படின்னு கேட்டால் தெரியாது நமக்கு. ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுத்தாரா அப்படின்னா நமக்கு தெரியாது. அப்போ எல்லாவற்றையுமே நாமளாகவே திட்டம் பண்ணி, நாமளாகவே பேசி, நாமளாகவே செயல்படுத்தி நம்ம படுகுழியில் போய் விழுகிறத விட ஆண்டவர் சொல்லுகிறார், என் சித்தத்துக்கு எல்லாவற்றையும் ஒப்புக்கொடு. அப்போ உனக்கு எல்லாம் பூரணமாகவும் சமாதானமாகவும் இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளும் நாம் பிரவேசிக்க முடியும். அப்போ பிதாவின் சித்தத்தை நம்ம செய்யலை அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்வாராம், உன்னை நான் அறியேன்னு சொல்வாராம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் நினைவு உன் நினைவு அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல, உன் நினைவை விட உன் வழிகளை விட என் வழிகள் மிகவும் உயர்ந்தது. எவ்வளோ உயர்ந்தது? பூமியை விட வானம் எப்படி உயரமாக இருக்கும் அந்த அளவுக்கு உயர்ந்தது. அந்த உயரத்தை நம்மளால் எட்டி கூட பார்க்க முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைய தினம் புதிய வருடத்துக்குள் பிரவேசித்திருக்கிற நாம் இந்த வருடம் முழுதும் ஆண்டவரே உம்முடைய நினைவின்படி, உம்முடைய வழிகளின்படி என்னுடைய எல்லா காரியங்களையும் நடத்தும், என்னுடைய குடும்பத்தை நடத்தும், என்னுடைய ஊழியத்தை நடத்தும், என்னை நடத்தும். அதற்கு என்ன உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன். என் நினைவின்படி எதுவுமே வேண்டாம்ப்பா, என் வழியின்படி எதுவுமே வேண்டான்னு சொல்லி உங்களை பரிபூர்ணமாக ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற மாதிரி நடக்காது, நீங்கள் நினச்சிருக்கிற மாதிரி நடக்காது. அந்த நேரம் நம்ம முறுமுறுக்கக்கூடாது, அந்த நேரம் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம கலகம் பண்ணவும் கூடாது. நம்ம ஆண்டவர் எப்படி நம்ம கொடுத்தாலும் அதை நன்மைக்கு எதுவானது தான் சொல்லிட்டார். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன், அது நன்மைக்கு எதுவானவைகளே, அது தீமைக்கு அல்லன்னு சொல்லிட்டார். அதனால் நமக்கு தேவன் எதை செய்தாலும் அது தீமையாக இருக்காது, அது நன்மையாகத்தான் இருக்கும். அதுதான் சரியானதாக இருக்கும், அற்பமான ஆரம்பமாகத்தான் இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இன்றைய தினம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம் அவருடைய நினைவுகளுக்கும் அவருடைய வழிகளுக்கும் நேராய் நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். அவருக்காகவே நம்ம வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்போ தேவன் நம்மை இந்த புதிய வருடம் முழுவதிலும் அவர் ஆசீர்வதித்து நடத்துவதை நம்ம ஆச்சரியமாய் பார்க்க முடியும். எல்லோரும் ஆண்டோடைய நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நினைவுகளும் எங்களுடைய நினைவுகளும் எவ்வளோ வித்தியாசமானது என்பதை எங்களுக்கு நாங்கள் இன்று அறிந்து கொண்டோம் ஐயா. இந்த வேளையில் இது கேட்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் நாங்களும் ஆண்டவரே எங்களோட நினைவுகளை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம், எங்களோட வழிகளை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த புதிய வருடம் முழுவதிலும் எங்களை உங்கள் நினைவின்படி உங்கள் வழிகளின்படி சகல காரியத்திலையும் நடத்துங்க. ஏதோ ஒரு முடிவை எதிர்பார்த்து உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களப்பா. நீர் அதில் நினைத்திருக்கிற நினைவின்படியா அந்த முடிவை ஒவ்வொருவருக்கும் தாரும்.
அவங்க சந்திக்கிற பிரச்சனையில், அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் நீர் அந்த முடிவை உம்முடைய வழியின்படி, உம்முடைய நன்மைக்கு எதுவான ஆசீர்வாதத்தின்படி அதை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. சுயநலமான எண்ணங்களை எங்களை விட்டு அழித்து போட ஆண்டவரே. இயேசுவே, எங்களுடைய சித்தத்தின்படியே செய்கிற காரியங்களை எங்களை விட்டு நீ அழித்து போடு சுவாமி. உம்முடைய நினைவின்படி எல்லா காரியத்தை நீ பொறுப்படுத்திக்கொள். உமக்காகவே நாங்கள் வாழ்ந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிக்க உதவி செய்யும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அப்படியாய் நீ ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.